எப்படி எப்படி காரியங்களை செய்யும் எப்படி பேப்பர் வெளியிடணும் ஞானம் வச்சா இந்த மாதிரி நமக்கு காரியங்களை செய்யணும் ஞானத்தை வந்து இதே மாதிரி வசங்களை பிடிச்சு கொள்வது உங்களுடைய காரியங்களை நடக்க முடியாத காரியம் நடக்கும். பார்க்குறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும். அநேக பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். எப்போ கட்டப்பட்ட சூழ்நிலை இன்னும் பிளாக் ஆயிடுச்சு, பிளாக் கட்டப்பட்டு அநேக நேரத்தில் சவுண்டு கொஞ்சம் கூட அநேக நேரத்தில் நீங்க யோசிக்கிறீங்க கட்டப்பட்ட சூழ்நிலை ஒரு வீட்டுக்கு யாருமே இல்லை. இந்த பிரச்சனை எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், இந்த பிரச்சனை எனக்கு எப்படி இந்த நோய் விடுதலை கிடைக்கும், இந்த சாபத்தில் எப்படி விடுதலை கிடைக்கும், இந்த கடன் பிரச்சனை எப்படி விடுதலை கிடைக்கும் நிறைய கலைஞர் நீங்க ஒரு பைபிள் படிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே உங்க வாழ்க்கையில இப்போ அநேகருக்கு எப்படி ஒரு சிசி எடுக்கிறதுன்னு நீங்க அதை பண்ணி வரணும் தெரியும். சரியா, 2 காரியம் செய்யணும், 2 போட்டி இல்லைன்னா சின்ன ஸ்வீட் ப்ரைஸ்லாம் இருக்குங்களா. நான் இன்னைக்கு காலையில் நம்ம வேகத்தில் கடைக்கு போய் வாங்கி கொடுத்துருக்கேன் ப்ரைஸ். சரி, இருந்தாலும் நம்ம இங்கே ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்கலாம். சரியா, இதை வந்து 2 தீபம் நிறைய பேருக்கு லேடிஸ் அதிகமாக செயின் நல்லா போட்டு பழக்கம் இல்லையா, கொழுத்து போட்டு நான் கலந்து பார்த்துருக்கேன், சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க, கொழுத்து போட்டு பழக்கம் இல்லையா. சரி, அப்படியே 2 லாக் பண்ண போகணும். முதல்ல லாக் பண்ணக்கூடிய போட்டி, அடுத்தது லாக் எடுக்கக்கூடிய போட்டி, 2 போட்டியில் வின் பண்ண வந்து முதல் போட்டி யார் பண்ண போறீங்க, மகளிர் லேடிஸ் இந்த வாய்ப்பு இந்த குள்ள போட்டு லாக் பண்ணிடணும். ரொம்ப ஈஸி. முதல்ல நான் பண்ணிட்டேன், நான் அதை முதல்ல எடுத்தேன், நான் எடுத்தேன், இப்போ லாக் போட்டேன். சரி, இப்போ வந்து நான் எடுத்தா லாக் எடுக்கிற போட்டு வைக்கிறேன். அடுத்தது லாக் போடுறேன். யார் லாக் எடுப்போம், ஒரு லாக் எடுக்கிறது ரொம்ப நேரம் கிடைக்காது, கொஞ்சம் நேரம் கிடைக்கும். எல்லாருமே லாக் எடுக்கிற போட்டி லாக் எடுக்கிறது கட்டி இதெல்லாம் எப்போ நடக்கும், பைபிள் ஒழுங்கா வாசிச்சாதான் காரியங்கள் நடக்கும். சரியா, இதெல்லாம் கிடைக்காது. அப்போ நல்லா பைபிள் படிச்சிங்களா, படிச்சிங்களா, பைபிள் படிச்சிங்களா, சர்ச்சில் வந்து வீட்டில் வச்சு படிச்சிங்களா, ஒன்றும் வளைக்க வேண்டாம், பலம் கூட்ட வேண்டாம், பலத்தினாலும் அல்ல சீக்கிரம் வாய்ஸ் ஐயா ஐயா நம்ம ரொம்ப நேரமாக பார்த்துருக்கேன். ஐயோட பேசி பாருங்க, டெக்னாலஜி பாருங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஞானம் தருவார், செய்யலாம் சொல்லி வேதவசனம் நம்மளுக்கு சில காரியங்களை போதிக்கும். அவன் இது உங்களுக்கு ஐயாவுக்கு வாய்ப்பு அப்படியா, அவர் எடுப்பா வச்சிருக்காங்க. டைம் வேணா எக்ஸ்ட்ரா வேணா உங்களுக்கு லஞ்ச் டைம் இருக்காங்க, இப்போ டைம் தர முடியாது. ஓகே, இப்போ கொஞ்சம் நேரம் தான் இருப்பாங்க.
அதாவது நெளிச்சு வளைச்சி எடுக்கூடாது, ஈஸியாக கஷ்டம் இல்லாமல் எடுக்கக்கூடிய வழி இருக்கு. நம்ம லட்சம் பார்ப்போமா? எப்படி எடுத்துவே ஐயா பாராட்டு. அவரு வாய் கொடுப்பா. நீங்க வந்து நாங்க மத்தியானம் சுலபமா ஈஸியா நான் எங்கேயாவது இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். ஓகே, இப்போ லாக் பண்ணக்கூடிய போட்டு வச்சுக்கோங்க. லாக் பண்ண ஈஸி லாக் பண்ணலாம். லாக் ரொம்ப ஈஸி, எடுக்கலாம் கஷ்டம். சரி, வேறு வருஷங்களை படிக்கும் பொழுது வாழ்க்கை கட்டப்படும். வாழ்க்கையில் நடக்கும் இந்த காரியங்கள் வந்து சேரும். ஒன்றும் சேர மாட்டேங்குது, வாசல் வரை வந்து உள்ள வர மாட்டேங்குது. முடியாது சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இன்னொரு நம்ம